அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான், அதோடைய ஃபைனல் இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக தான் 38 மாவட்டத்திலுமே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ ரிசல்ட் என்ன அடிப்படையில் வெளியிட போகிறாங்க, ஸோ டிஆர்பி சைட்லேருந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட போகிறாங்களா, மாவட்ட வாரியாக பார்த்திங்கனாக்கா வெளியிட போகிறாங்களா, ஸோ இல்லை பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்குமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சென்ட் பண்ணிடுவாங்களா, ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் எப்படி வரப்போகிறது, ஸோ இது வரைக்கும் ரிசல்ட் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இப்போது இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வராமல் இருந்ததுக்கு உண்மை நிலவரம் என்ன, ஸோ இன்று முதல் யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல ரிசல்ட் வெளியிடப்படும், அதே மாதிரி எப்படி நம்ம ரிசல்ட்டு வந்திருக்குது, நான் செலக்ட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ ரிசல்ட் நம்ம எப்படி செக் பண்ணுறது, டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் ஓப்பன் ஆகுமா ஆகாதா, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ரேஷன் கடை வேலைன்றது ஒரு கண் துடைப்பிற்காக மட்டுமே நேர்காணல் எல்லாமே நடத்துகிறாங்க, ஸோ இது எல்லாமே காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க இந்நேரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் யாரும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான முழு அப்டேட்டுமே தெளிவான அப்டேட்டுமே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை எப்படி நடத்தியிருக்கிறாங்க, ஸோ நேர்காணலுக்கு எவ்வளவு மார்க் மதிப்பெண் போட்டிருக்கிறாங்க, நம்முடைய இன்டர்வியூக்கு ஓகேங்களா சரி இந்த டாக்குமெண்ட்டுக்கெலாம் என்னென்ன மார்க்லாம் எவ்வளோ போட்டிருக்கிறாங்க, ஸோ இதில் யாருக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க, ஸோ அந்த முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதில் இருந்திருக்குது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கட் ஆஃப் ஓகேங்களா, இந்த ரேஷன் வேலைக்கான விற்பனையாளருக்கும் கட்டுனரும் சேர்த்து என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலைன்றது கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க பிரதர், நான் அடுத்தடுத்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே ஒரு முக்கிய வீடியோவாக இருக்கும், ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுறது நமது சேனலில் மட்டும் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி நமக்கு டிஆர்பி சைட்லேருந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கான அப்டேட் என்னன்றதையும் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட் ஏது என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நேர்காணலில் நிறைய மாவட்டங்கள், அதாவது சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நேர்காணல் நடத்தாமல் இருந்தாங்களே அது எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுறீங்க. காமன் கேள்வி அதுதான் இல்லையா. ஸோ கன்ஃபார்மாக 100% அனைத்து மாவட்டத்திற்கும் சென்னை போன்ற பெரும் நகரங்களுக்கும் நேர்காணலானது சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. போன வாரத்துக்கு முந்த வாரமே. சரிங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கனாக்கா ஜனவரி 30ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்திங்கனாக்கா இதற்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி இது எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் சரி நேர்காணலை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போது என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு கரண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது எதனால் இவ்வளோ டிலே பண்ணுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோட்டலாக விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து நமக்கு 3222 வேகன்சி நமக்கு இந்த தடவை கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 3222 வேகன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வெறும் அந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை இந்த வெறும் 3000 பேரை எப்படி செலக்ட் பண்ணுறது,
அப்படின்றது பெரிய டாஸ்க் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கட் ஆஃப் நம்ம வைப்போம். ஸோ இந்த கட் ஆஃப் மேலே யார் இருக்காங்களோ அதில் நம்ம நிறைய பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, மினிமம் ஓகேங்களா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 90, 95, 97 இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்கள மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் நேர்காணலில் 40 ப்ளஸ் அதாவது 45 ப்ளஸ் எடுத்திருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்லேயும் 45 ப்ளஸ் எடுத்திருக்கணும். இப்போ தான் உங்களுக்கு வந்து 90, 95க்கு மேலே கட் ஆஃபே கிடைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்காணல் வந்து சரியாக பண்ணாமல் அவங்க கேட்ட 5 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது. ஸோ அவங்க கேட்ட இருக்கிற கொஸ்டின் எதுவுமே நம்ம ஆன்சர் பண்ணாமல் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 90 மார்க்கு மேலே இருக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 95, 90, 97 இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருந்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா வெறும் 3000 வேக்கன்சிக்கு 5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, 5 லட்சம் பேர் கூடயும் நம்ம இப்போ போட்டி போட்டு முன்னாடி வரணும் அப்படின்னா, அப்போது அவங்கள விட நம்ம மார்க் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதற்கான ஃபைனல் லிஸ்ட்டு வந்து எப்போங்க வெளிவரும்? ஸோ இதற்காக தாங்க டெய்லியும் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுக்காக தாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எப்போ தாங்க வரும்? இல்லை வருமா வராதா? அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் காமனாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மேனுவலாக எதுவுமே வந்து இதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா வந்து 3000 பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, மேனுவலாக யார் 90 மார்க் 95 கட் ஆஃப் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது. அப்படி அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸில் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே மெரிட் ஆக்குவாங்க. சரிங்களா? யாரெல்லாம் 90, 95, 97 இது வரைக்கும் இருக்காங்களோ அவங்க எல்லாமே பிரித்து கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து அதற்கான வேலைகள் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேணால் சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகுது. இதுதான் உண்மை நிலவரமே. ஓகேங்களா? ஸோ இன்னும் சில நாட்களில் வந்து ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிடப்படும் அப்படின்றத டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்றைக்கி எதுக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஓகேங்களா, யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து இறுதி லிஸ்ட்டு வந்து ஒரு நிறைய எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முடிச்சிருக்குதோ ஸோ அந்தந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆன நபர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் முதல்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்னை மாவட்டங்கள், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர், இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வெளிவருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த சென்னை முதல்ல வருதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த அரியலூர் மாவட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டில் வரும். ஏன்னா அந்த மாவட்டங்கள்லாம் நேர்காணலும் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இறுதி லிஸ்ட்டுமே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ சென்னை போன்ற மற்ற மாவட்டங்கள் காட்டிலும் அரியலூர் மாவட்டத்துக்கு முதல்ல ரிசல்ட் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நான் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்களாமே, அது உண்மையா பொய்யா பிரதர்? ஸோ அதை வந்து தெளிவாக கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஓப்பனாக தெளிவாக உங்களுக்கு ரியாலிட்டியே சொல்லிடுறேன். ஸோ இந்த 3200 வேக்கன்சி இருக்குது இல்லையா? ஸோ அந்த 3200 வேக்கன்சியில் எப்படி பார்த்தாலும் 2000 வேக்கன்சி வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் உண்மை நிலவரம், உண்மை ரியாலிட்டி கூட. ஓகேங்களா? ஸோ அந்த 2000 வேக்கன்சி காசு கொடுத்து வாங்கிடுவாங்க எப்படி பார்த்தாலும். மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சிக்கு தான் நம்ம போட்டி போடணும். அந்த 1000 வேக்கன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேலே இதுக்கு வந்து போட்டியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேக்கன்சிக்காக தான் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு நம்ம இருக்கணும். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ரிசல்ட் வந்து வெளியிடப்படும். அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அப்ளை பண்ணவங்கலாம் இருப்பீங்களா? ஸோ மறக்காமல் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு தான் முதல்ல வெளியாக போகுது. அதுவுமே செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வரப்போகுது. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.